ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த மதம் வரல. There is no more religion. ஸோ அப்போ அவர் கோபக்காரா? ஹலோ, கோபக்காரா சொல்லுங்க. தேவன் கோபக்காரா? அவர் இப்போ நமக்கு பிதா, அவர் நமக்கு அப்பா. நீங்கள் அவரோட தைரியமாக அவர்கிட்ட அணுகுக்கலாம். இப்போ இந்த திரியேக குடும்பத்துக்குள்ளே வந்தோன்னே இந்த 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 கோபக்கார கடவுளை இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்து அவர் வாழ்ந்த நாட்களில் எதிர்மறையான ஒரு குணாதேசத்தை வெளிப்படுத்தினார். அந்த கோபக்கார கடவுளை காமிக்கல. ஹலோ, அவருடைய அப்பாவுடைய உண்மையான தன்மை என்னன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்டது. பழைய ஏற்பாடில் ஒரு 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 இது இருந்துச்சு. ஆனால் அப்பயும் அவர் அன்பானவர் தான், அப்பயும் அவர் இறக்கமுள்ளவர் தான், அப்பயும் அவர் நல்லது தான் செஞ்சுருந்தார். புரியுதா? ஸோ அந்த நாட்களில் உள்ள அந்த மதத்தின் அடிப்படையில் என்னது, அது சில காரியங்கள் நடந்துச்சு. ஏன்னா உதாரணத்துக்கு சாதாரணமான மக்கள் எங்கே போக முடியாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. போனாங்களா டாட்டா பாபாய். அப்புறம் அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகும்போது அது ஒரு மாதிரி உழுவுற மாதிரி போகும்போது ஒரு சாதாரணமாக மனுஷன் போய் பிடிக்கும்போது அவன் செத்தான். என்னெல்லாம் இது உதவி செய்ய போய் செத்து போயிட்டானே, அப்படியா ஆண்டவர் கடவுள்? அப்படியே ஓகே. அப்போ உள்ள ஒரு கான்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி, அப்போ உள்ள ஒரு அமைப்பு அந்த மாதிரி. ஏன்னா இதெல்லாம் அவங்க செய்யக்கூடாது, மீறக்கூடாது. இப்போ இதெல்லாம் ஆண்டு ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஆனால் அந்த மதத்தின் அடிப்படையில் அன்றைக்கி நடக்கும்பொழுது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த மதம் வரல. There is no more religion. ஓகே, அங்கே அந்த மதம் யூத மதம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து யூதனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து யூத மதத்துடைய முழுமையாக பங்கு பெறல. அந்த கலாச்சாரம், அந்த என்ன சொல்லுவாங்க, வேறு என்னது, சடங்காச்சாரம், சில சடங்காச்சாரத்துலாம் அவர் பங்கு பெற்றார். விருத்த சேதனா செய்யணும். ஒரு வாலிபன் யூதகனா 30 வயசில் தான் பூர்ண புருஷன். இதெல்லாம் அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு வேண்டிய காரியம்லாம் அதெல்லாம் அந்த ஒரு செட்டிங் இருக்குது, ஒரு முறை இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து முழுமையாக ஒரு யூத மதத்தின் அடிப்படையில் வாழ கிடையாது. அப்படி அவர் வாழ்ந்திருந்தார்னா அவர் ஜனங்களை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் கொண்டு போய் ஆலயத்தில் சேர்த்துருக்கலாம். பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருந்தாங்களே, ஆலயத்தில் இருந்தாங்களே, ஆலயத்தில் போதிச்சாங்களே, ஓகே, ரபாய்ஸ் இருந்தாங்களே, இந்த 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 நபர்களோட போய் சேர்த்துக்கலாமே.